ஆண்டவர் கூட அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் எழும்பி நின்று பிரசங்கம் செய்த பொழுது அவர் வாசித்த ஒரு மிக முக்கியமான வேத வசன பகுதி லூக்காவில் 4வது அதிகாரத்தில் வாசிங்களே, அந்த 18வது வசனம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. அப்படின்னா ஆண்டவர் அன்றைக்கு எல்லாரும் கேட்கும்படியாக அவருடைய ஊழியத்தின் நோக்கத்தை தெளிவுபடுத்துகின்றார். சொல்றாரு, நான் வந்திருக்கின்ற நோக்கம் தேவை உள்ளவர்களுக்காக, தரித்திரத்தில் இருக்கின்றவர்கள், அடிமைதனத்தில் இருக்கின்றவர்கள், சாத்தானால கீழ்ப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற ஜன கூட்டத்தாரை அவர்களுடைய சிறையிருப்பிலிருந்து விடுவிக்கும்படியாக, அவர்களுக்கு விடுதலை தரும்படியாக, அவளுக்கு நம்பிக்கை தரும்படியாக நான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தீங்கன்னா, இன்றைக்கு இந்த வசன பகுதியிலிருந்து உங்களுக்கு நம்பிக்கை உண்டுங்க ஐயா. ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் உங்களை நோக்கி தேவ வார்த்தை வருகின்றது. உனக்காக தேவகுமாரன் அவர் மனித சாயலை எடுத்து உன்னை சாத்தானின் எல்லா அந்தகார கிரிகளிலிருந்து விடுவிக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாருங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை, இயேசு வந்ததால் எனக்கு ஜீவன் உண்டு, இயேசு வந்ததால் எனக்கு நம்பிக்கை உண்டு, இயேசு வந்ததால் நான் அடிமைதனத்தில் நான் வாழணும் என்று அவசியம் இல்லை, இயேசு வந்ததால் நான் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவையில்லையா, இயேசு வந்ததால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன், இயேசு வந்ததால் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஒரு நபராக நான் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றேன், இயேசு வந்ததால் நான் தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராகும்படியாக ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு தந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அற்பமான எண்ணப்படுகின்ற ஒரு மெய்ப்பர்களை பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு பரலோகத்தின் சேனை அறிவிக்கின்ற அந்த செய்தியை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புத ஒரு நம்பிக்கை உண்டையா. இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒருவரும் ஆண்டவரால் மறக்கப்படவில்லை. தேவன் உங்களுக்காகவே தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அனுப்பி உங்களை சேற்றிலிருந்து தூக்கி, பள்ளத்திலிருந்து தூக்கி, நம்பிக்கை இல்லாத இடத்திலிருந்து உங்களை தூக்கி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாகும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார் ஐயா.